So yes, I miss her a lot. நான் இந்த பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே இவங்க. மயிலாப்பூர்ல ராயர் மெஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். எஸ், அந்த மெஸ் 4:30 மணிக்கெல்லாம் பொங்கல் சுட சுட இருக்கும். அதேதான். காலைல போய் நீங்க இப்ப அந்த பெருமிதமா பொங்கல் சாப்பிட்டுட்டோன்ற அந்த பெருமிதத்தோட 2 பேரும் அப்படி ப்ரைடா அப்படி பாக்குறீங்க. என்ன வெறுப்பேத்துறதுக்கு அந்த போட்டோ ஒரு மோஸ்ட் ப்ரீசியஸ் மொமெண்ட் இருக்குல்ல. இதை பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு ஆதித்யாக்கு? ஒரு இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் RJ விக்னேஷ் ஆஃபீஸ் டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ் வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேசஸ். இப்போ பார்த்தாலும் நாங்கள் ஃபோனில் நிறைய என் ஹஸ்பண்டோட பேசிகிட்டே இருப்பேன். யாரோடடி சும்மா ஃபோனில் பேசிட்டு இருக்கேன், யாரோட பேசுவேன்? என் புருஷனோட தான் பேசுகிறேன். அடிப்பா புருஷனோட இவ்வளோ நேரம் பேசுவேன். அதோட சாங் நான் பாடி முடிச்சுட்டு தான் டெலிவரிக்கு போக முடியும். அந்த சாங் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே மாமியார் கத்துவாங்க, டே வாய் வழியாக குழந்தை உழுத்துற போகிறது. சின்ன பசங்க வந்து ஆண்டி வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம கச்சேரிக்கு பரவாயில்ல, நம்ம கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க சின்ன பசங்கன்னு பார்த்தா அண்ணன் கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க. ஆதித்யா அண்ணன் சார், நம்ம அண்ணன் வச்சுக்கணும். அது என்னதான் இருந்தாலும் அம்மா அதை சொல்றப்ப அண்ணன்னு சொன்னாங்க. அதை நீங்க பிடிச்சீங்க பாத்தீங்களா? அம்மா ஸ்டோரிஸ் இப்படி நிறைய ஸ்டோரிஸ் நமக்கு கண்ணு முன்னாடி வரும். அதுலேயும் மெமரிஸ் தான் ஒவ்வொன்றும். நம்ம என்ன லைஃப்பில் அதிகபட்சம் சம்பாதிக்கிறது பேரு புகழ்லாம் சம்பாரிச்சிட்டோம், பட் அதை தாண்டின இந்த மெமரிஸ் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுடைய மெமரிகளை தோன்ற மாதிரி, அந்த மெமரி லைனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சில ஃபோட்டோஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்தா அப்படி நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட்டான ஃபோட்டோ. எனக்கு தெரிஞ்சு உங்களோட இன்ஸ்டாகிராமினுடைய ஃபஸ்ட்டு போஸ்ட் இது. ஆமாம். எஸ், எவ்வளோ ஸ்பெஷல் அவங்கள பற்றியும் இந்த ஃபோட்டோ பற்றி. என்னோட பாட்டி ஷீ இஸ் நோ மோர், பட் அவங்களோட மெமரிஸ் எப்போவுமே அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் எப்போ போனாலும் அவங்களோட ஒரு பெட் இருக்கும், அந்த பெட் ஒன்றுமே இருக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அங்கேருந்து நான் அவங்க பெட்லேருந்து எட்டி பார்த்தா வந்து நான் சாக்லேட் எடுக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஃப்ரிட்ஜில் எப்பவுமே சாக்லேட் என் பெரியப்பா எனக்காக வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ டேய் நிறைய சாக்லேட் சாப்பிடாதரா அப்படின்னு அங்கிருந்து சவுண்ட் வரும். அப்புறம் ரெக்கார்டிங் பாட முடியாது. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பாட்டியை ரொம்ப கிழக்கிறதுனா. சும்மா உட்காந்துருக்க மாட்டேன். என் பாட்டி வந்து லாஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து இட் வாஸ் ஈவன் ஹார்ட் ஃபார் ஹர் டு வாக். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, ரூம்லேயே உட்காந்துருக்காதீங்க பாட்டி, ரொம்ப போர் அடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட வெஸ்பாவில் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த குழந்தை மாதிரி ஒரு சீட்டில் உட்காரச்சு நான் வாட்டு ரவுண்டு கூப்பிட்டு போயிடுவேன். லிட்டரலாக கூப்பிட்டு போயிட்டு பீச் ரோடெலாம் போயிட்டு நாங்கள்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரோம். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் டு பிளே. ஏன்னா நான் ஒம்புக்கு எடுத்துகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் இவங்க தான். ஏன்னா அம்மா அப்பா பிஸியாக இருப்பாங்க அட் த சேம் டைம் எல்லாத்தையும் தாண்டி, பட் எப்போ போனாலும் இன்னும் நம்மளை வந்து குழந்தையாகவே ட்ரீட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தாங்க பாட்டி தாத்தா எப்போவுமே. ஸோ எஸ், ஐ மிஸ் ஹர் a lot. நான் இந்த பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். அவங்க இந்த காலத்துலலாம் குழந்தைங்களுக்கு இந்த பாட்டி தாத்தாவோட அன்பு கிடைக்கிறது இல்லைல்ல. எங்கள் வீட்டில் நாங்கள் கொடுத்து வச்சது என்னென்னா, பாட்டி தாத்தா, இவனோட பெரியப்பா, இவனுக்கு பெரிய பேக் போன், அதுமா இவங்க அத்தை எல்லாருமா சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இவங்களை வளர்த்துருக்கோம். அதுதான் பெரிய விஷயம். சூப்பர். இன்னைக்கு வந்து அதான் அம்மா அப்பா நம்ம நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்ததுக்கப்புறம் நீ கூட்டு குடும்பம், அம்மா அப்பா ஒன்றா இருந்தாலே கூட்டு குடும்பம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டோம். பட் அதை இந்த கோட்டுவாக இருந்த நபர்கள் அன்னைக்கு வந்து இங்கே சண்டை போட்டால் உடனே பாட்டிகிட்ட போய் சொல்லிடுவேன், தாத்தாட்ட போய் சொல்லிடுவேன். அந்த கோட்டுவே இன்னைக்கு இல்லைன்றதே ஒரு பெரிய இதாக இருந்தது. சூப்பர், மகிழ்ச்சி. அடுத்த போட்டோ. ஜெனரலா ஜிம்மேட்ஸ் தான் இந்த மாதிரி போட்டோ போடுவாங்கல்ல. நானும் அவர் ஜிம்மேட்ஸ் தான். அப்படி பார்த்துட்டு இப்படி எல்லாம் காட்டி 2 பேர் இப்படி கையை காட்டி அதெல்லாம் ஆரம்பிச்சதே அங்கதான். அவரு பயங்கரமா ஜிம் போவாரு. ஓகே, இப்போ வரைக்குமே அவரை பார்த்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. ஹானஸ்ட்லி முடியல. அது அந்த கீப் அப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த ஷெட்யூல். இல்லை, இவனோட ஒர்க் அது மாதிரி இருக்கு. அதனால நைட்டு லேட்டாக ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நைட்டு தான் இருக்கும். ஸோ காலையில் தூங்கிட்டு இருப்பான், எழுந்துக்க முடியாது. அவரும் சொல்லி பார்த்தாரு, விட்டுட்டாரு. அதை தாண்டி நானுமே கொஞ்சம் லேசியாக இருக்கேன். அதான் தாண்டி இந்த ஃபோட்டோ கரெக்டாக எங்கே எடுத்ததுன்னா வந்து மயிலாப்பூரில் ராயர் மெஸ்ன்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். எஸ், அந்த மெஸ் 4:30 மணிக்கெல்லாம் பொங்கல் சுட சுட இருக்கும். அதே தான் பெஞ்சில் உட்கார வச்சு சாப்பிட்றது. ஹோட்டல் பேரை சொன்ன செம்மையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். உப்பு கம்மியாக தான் போடுவாங்க, பட் அதோட டேஸ்ட்டு டாப் நாச். அந்த பெஞ்சில் உட்கார வச்சு பொறுமையா லைன்ல கியூல நிக்க வச்சு சாப்பிடறதுலாம். வீட்டுல உப்பு கம்மியா, அந்த சீட் கிடைச்சிட்டாலே பெரிய விஷயம். மத்ததெல்லாம்
அந்த தேங்காய் சட்னி அது வந்து பயங்கர ஸ்பெஷல். இது லாக்டவுனுக்கு முன்னாடி கரெக்டாக காலைல போய் நீங்கள் இப்போ அந்த பெருமிதமாக பொங்கல் சாப்பிட்டுட்டோன்ற அந்த பெருமிதத்தோட 2 பேரும் அப்படி ப்ரைடாக அப்படி பார்க்குறீங்க. என்ன வெறுப்பேற்றுறதுக்கு அந்த போட்டோ. நீங்க தான் போறீங்க, ஏன் குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க திட்டுவேன். பட் இவங்க அங்கதான் போகணும். அதுதான் எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு ஹோட்டல், அவரோட சைல்ட்ஹுட்ல அவர் வந்து எங்களுக்கும் அதை பாஸ் பண்ணணும்னு பாக்குறாரு. அவரு தான் எனக்கு அதெல்லாம் அம்மாவுக்கு தான், எனக்கு கையேந்தி பவன் அவ்வளோதான். இவங்க பரவாயில்ல மேம், நான்லாம் இருந்தா இலையோட தான் போட்டோவே அப்படிதான் வைத்திருத்தல கிளம்ப முடியும். அடுத்த பேட்டை. ஓ எஸ், ஒரு மோஸ்ட் ப்ரீசியஸ் மூமெண்ட் இருக்குல்ல, இதை பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு? ஆதித்யாவுக்கு ஒரு இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர் இதை கவனிச்சு இந்த பாட்டில் நீங்கள் உங்களுடைய வாய்ஸ் இப்படி இருக்குன்றத சொல்லி பாராட்டுறது இருக்குல்ல, ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அப்போ தான் நான் வந்து அனிருத் அண்ணாக்கு கொஞ்சம் வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் கூட பே பாட்டு முடிச்சுட்டு தெலுங்குல வந்து சலூனா அதை கொடுத்துருந்தாரு. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டோட ஆடியோ லான்ச்லேயுமே ஷாருக் சார் பார்த்துருந்தேன். அவர் கூட க்ளோஸாக பேச முடியல, பட் க்ளோஸாக இருக்க முடிஞ்சது. பட் எஸ், ஃபெல்ட் சர்ரியல். அவர்கிட்டேருந்து ஆதித்யா யோர் வாய்ஸ் இஸ் சூதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் வருது. ஐ திங்க் அது இட்ஸ் ஹவு ஹம்பிள் தே ஆர் அண்ட் ஹவு வெல் தே ஆர். சின்ன ஆர்டிஸ்ட்டுமே they want to appreciate and take them to the next level. It's not about us, it's about them, how they see it. SRK sir is a dream come true. Waiting, இன்னும் நிறைய பாடுவேன் அவருக்கு, எனக்கு தெரியும். எஸ். ஸோ அடுத்ததா மேம் உங்களுடைய அந்த சக டைமில் டெலிவிஷனில் இருந்தவங்க அவங்க ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி ப்ரௌட் ஃபாதர் ப்ரௌட் மதராக அவங்களுடைய இதில் இருக்காங்க. நீங்களும் இந்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஜென்ரலாக சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோனால இல்லை, ஜென்ரலாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவங்களுடைய இந்த அடுத்த ஜென்ரேஷன் வளர்கிறத பார்க்குறது, இதை பற்றி. எனக்கு தேவதர்ஷினி நல்ல ஃப்ரெண்ட். அவள் தான் எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஃபோனில் நிறைய என் ஹஸ்பண்டோட பேசிகிட்டே இருப்பேன். யாரோட சும்மா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், யாரோட பேசுவேன், என் புருஷனோட தான் பேசுகிறேன். அடிப்பா புருஷனோட இவ்வளோ நேரம் பேசுவியா? என் புருஷனுக்கு நான் எந்த ஊர்ல இருக்கேன்னு கூட தெரியாது அப்படின்னு கிண்டல் பண்ணுவான் அவன். அடுத்த வாட்டி நீ போனை மட்டும் எடுத்த. நாங்கள் வந்து ஸ்வீட் நத்திங்ஸ் எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். சும்மா இதெல்லாம் நான் இங்கே போனேன் அங்கே வீட்டு பேசினேன் இங்கே பேசினேன் எதாவது ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். எந்த ஊரில் இருந்தாலும் அது இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன். அடுத்த வாட்டி ஃபோனை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா. ஃபோனில் பேசின கடுப்பாயிடுவேன். அவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாவா. பிருந்தாதாஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். பாஸ்கர் சாரோட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். மதன் பாபு ஆமாம் A1 படத்தில் அப்போ தான் சந்தானம் சார் சொன்னார், மாமி மயிலாப்பூர் போகணும், நீங்கள் அம்ஜிக்கரைக்கு போட போகிறீங்க. மதன் பாபு சாரோட நிறைய கச்சேரிகள் பாடியிருக்கேன். அவரை கிட்டாரிஸ்டாக எனக்கு நிறைய தெரியும். கச்சேரி நான் பாடின பீரியட்ல அவரோட நிறைய பாடியிருக்கேன். இது ஒரு கோல்டன் எரா. ஆமாம், வந்து சினிமா ஆர்டிஸ்ட்க்கு ஈக்குவலாக இன்னும் அது அதிகமான ஃபேம், ஏன்னா டெய்லி பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஃபேம். ஸோ அப்படி இருந்த ஒரு டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எல்லாருமே இவங்க எல்லார் முகங்களுமே அவ்வளோ பதிந்த முகங்கள் தமிழர்கள் மனசுக்குள்ளே. ஸோ அங்கேருந்து இன்றைக்கி உங்களுடைய அடுத்த தலைமுறையும் அதே மாதிரி இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் கிட்ட போய் சேர்றது. சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் கிட்டார், ஏன்னா அம்மா வீணை ஆர்டிஸ்டாக பார்த்து அப்படி வந்ததா இல்லை உங்களுக்குள்ள? இல்லை, அது ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு லைஃப்பில் என்ன பண்ணணுன்னே ஒரு கோலே இருந்தது கிடையாது. ஸ்கூல் வரைக்கும் படிக்கணுமா, சரி ஓகே எப்படியோ படித்து முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. காலேஜ் அப்போ வந்து சும்மா கல்ச்சுரல்ஸ்லாம் போகிறப்ப தான் பாட ஆரம்பித்தேன். ஸ்கூல்லேயும் ஒரு வருஷம் வந்து ரொம்ப வாலாக இருந்தேன். நான் ஹாஸ்டலில் போட்டாங்க. ஏன் அந்த ஹாஸ்டல் எப்படி இருந்ததுன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அலௌட் இல்லைன்னு கீபோர்டு அலோவ் பண்ணாமல் வச்சிருக்கேன். ஏன்டாட்டே ஒரு நீ 1000 ரூபாய் வாடான்ற போது சரி எனக்கு அப்போ கீபோர்டு தான் வாசிக்க தெரியும். சரி கீபோர்டு அலௌட் இல்லையா, எனக்கு வந்து அப்போ என்ன பண்ண முடியும்னு சொன்னபோது என் வீட்டில் வந்து அப்பா எப்பவுமே கிட்டார் வாசிப்பார். ஸோ ஓகே அப்பா கிட்டார் வாசிப்பார், அப்போ நம்மளும் கிட்டார் கற்றுக்கலாம், நம்மக்கிட்ட கிட்டார் இருக்குது, ஸோ லெட்ஸ் ட்ரை சம்திங். ஒரு வருஷம் நான் என்னோட டைம் போனாங்க, ஃபோன் அலௌட் கிடையாது, எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ தேவைன்னும் போது ஐ ஸ்டார்டட் லேர்னிங் கிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து காலேஜில் இந்த கல்ச்சுரல்ஸ்லாம் போகும்போது தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னையே நம்ப வச்சானுங்க, டேய் நீ நல்லா தான்டா பாடுற,
பாடுறா பரவாயில்ல அப்படின்னா செகண்ட் இயரும் தேர்ட் இயரும் தான் வந்து சும்மா தேர்ட் இயரில் தான் வெளி காலேஜஸ்லாம் போய் கல்ச்சுரல்ஸ்லேயே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் என் லைஃப்பில். சர்ப்ரைசிங்லேயே நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் ஜெயிப்போம், எங்களோட ஒரிஜினல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவோம், போகிற இடத்துலாம் ஜெயிப்போம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் ஆஃப் லைஃபாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஒரு இடத்துக்காக வந்து போயிட்டு கல்ச்சுரல்ஸ்லாம் போயிட்டு ஜாலியாக மியூசிக் ஷோஸ்லாம் போயிட்டு பார்க்குறது, அப்படி வந்த இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஐ திங்க் அம்மா அப்பா வந்து மியூசிக் ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால எனக்கு அதோட சைடு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே இருந்திருக்கு. நாலேஜ் நானும் பெருசாக எதுவுமே கற்றுக்கல, மியூசிக் பாடுறதுக்குமே பெருசாக ஐம் நாட் அ ட்ரெயின்ட் மியூசிஷியன். பட் போக 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 இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம், இட்ஸ் காம்படேட்டிவ் ஃபீல்ட், கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் லிஸ்னிங் அ லாட். ஒருத்தங்களாம் பாடுற ஸ்டைலை கேட்டு கேட்டு இது எப்படி நம்ம ஸ்டைலில் நம்மளால் பண்ண முடியுன்றது மட்டும்தான் என்னோடய ஃபர்ஸ்ட் தாட்டாக இருக்கும். அவங்கள மாதிரி பாடிட்டோம்னா நம்மளாம் ஆக முடியாதுல்ல. ஸோ அதனால எப்போவுமே ஒரு விஷயம் கேட்குறோன்னா சரி இவங்க இதை பயங்கரமாக பண்ணுறாங்க, இது எப்படி நம்ம ஸ்டைலில் பண்ணால் பயங்கரமாக பண்ண முடியுன்றது மட்டும்தான் என்னோடய ஃபர்ஸ்ட் தாட்டாக எப்போவுமே இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அம்மாவோட வீணை அது ரொம்ப ஸ்பெஷல் தான். அம்மா வந்து ஆக்சுவலாக சின்ன வயசில் தான் வீணை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஆக்டிங் வந்ததுக்கப்புறம் வீணை பெருசாக எடுக்கவே இல்லை அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஆனால் எப்போவுமே வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாலும் ரொம்ப சப்போர்ட். எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களை கூட விட்டு கொடுத்து பேசிடுவாங்க. இன்சென்ஸ் விட்டு கொடுத்தனா சண்டை போட்டால் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்குள்ளே விட்டு கொடுத்துக்கவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. அந்த விஷயம் நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். ஸோ அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து லாக்டவுனில் வந்து சரி லாக்டவுனுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது வீணா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தப்போ தான் வந்து ஷீ ஸ்டார்டட் பிளேயிங் வீணா. அண்ட் அப்பா வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். யாராவது புது டியூட்டர் யாராவது வச்சு கற்றுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லும் போது எல்லாமே பண்ணி அதை வச்சு எங்கள் அப்பா தான் உட்காந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவுக்கு. இப்போ வரைக்குமே எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய வீணா கச்சேரி வந்துடும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அப்பா தான் வந்து மேனேஜராகவே கால் பேசுவார் அம்மாவுக்கு. அந்த ஒரு ஃபேமிலியில் ஒரு ஈகோவே கிடையாது அந்த ஒரு விஷயத்தில். ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அந்த ஒரு விஷயம் எனக்குமே சரி. எனக்கு வந்து எங்கள் அப்பா அப்படின்னா என் விஷயம் ஏதாவது கால் அடித்தா எனக்கு என்னென்னா நான் கற்றுக்கணுன்ற ஆஸ்பெக்டில் தான் யோசிப்பார். கால் பேசுறியா அப்படின்னா ஒரு விஷயம் ஓகேங்க, அவருக்கு ஏதாவது கால் வந்திருந்தா கூட ஓகே அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், அவர்கிட்ட நான் இதை விஷயமா சொல்லிவிட்டு அவர் கூட கனெக்ட் பண்ணிடுறேன், அவரோட டீமோட அவரே பேசிடுவார் இது விஷயமான்னு தான் சொல்லுவார். ஸோ எந்த இடத்துல ஸ்பேஸ் விடணுன்ற நாலேஜுமே அவருக்கு தெரியும். எந்த இடத்துல வந்து ஓகே இந்த இடத்துல நம்ம இதை மேனேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்டுமே அவர் பண்ணுவார். ஸோ எனக்கு அந்த விஷயம் வந்து சர்ப்ரைசிங்லி I've been blessed with it. நிச்சயமா ஸோ லக்கி. என்னன்னா எடுத்துக்காட்டு சொல்லி வளர்க்கல, அவங்களே வாழ்ந்து காட்டி வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான். இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நாளைக்கு நீங்கள் உங்கள் கூட வரவங்களுக்கும் எப்படி நீங்கள் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணுன்றது உட்பட அவங்களோட லைஃப்பில் இருந்து அவங்க காட்டுறாங்க. அது ரத்தம் அப்படித்தான். பிறக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி ஹாஸ்பிட்டல்லேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, வா வந்து சீக்கிரம் அட்மிட் ஆகுவான்னு. ஃபேமிலி டாக்டர் காலையில் போய் செக்அப் பண்ணிட்டு வந்து அந்த சூலம்னு ஒரு சிடி அப்போ பயங்கர ஹிட்டு. அதோட சாங் நான் பாடி முடிச்சுட்டு தான் டெலிவரிக்கு போக முடியும். எங்கள் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங்கு. அப்போ வந்து அந்த மாகாளின்னு ஒரு சாங் அது பாடி முடித்தா அந்த கேசட் ஃபுல்லாக பாடி முடிச்சிடுவேன். அந்த சாங் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கீழே மாமியார் கத்துவாங்க, டே வாய் வழியாக குழந்தை உழுதுற போகிறதா, அவ்வளோ முதல்ல கூட்டின்னு போகலாம் வாடாரு. எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மாமியார் ரெடியாக இருந்தாங்க இவன் பிறக்கிறப்போ. அந்த மாதிரி அவ்வளோ நேரம் பாடியிருக்கேன் இவனுக்கு. ஸோ அதெல்லாம் கேட்டு வந்து பிறந்தவன் தான் அவன். சூப்பர். அப்போ இதில் ஆச்சரியப்படுறதுக்கே ஒன்றும் இல்லையே. பிறந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு அழுகிறதே ஸ்வரத்தில் தான் அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆனந்த தூயிரும் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே. டிஜே சாம் பயங்கரமாக பண்ணுறாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். ஸோ இப்போ நம்ம சில பேர்லாம் அவங்கள்ட்ட வந்து போய் இது மாதிரி நம்மளோட ஷோக்கு வராங்க, மீரா மேமும் ஆதித்யா வராங்கன்னு அவங்க சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு. ஆதித்யா சாரோட சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பார்த்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக அந்த வித்ரோ படத்தில் வந்து அவர் தான் பாடினாருங்கிறது எனக்கு தெரியல. பாட்டை போய் கேட்டோன்னே செமையாக பிடிச்சிருச்சு. வாய்ஸில் கேட்கும்போது யார் லவ் பண்ணலையோ அவங்க லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ண வைக்கும். சூப்பர் சிங்கர்லேருந்து பார்த்துருக்காரு, நல்லா பாடுவாங்க. ஒரு மாதிரியே ஸ்டைலாக தலையை சாய்ச்சி விட்டு பாடுவாங்க, நல்லா இருக்கும், பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமே அவரோட வாய்ஸ் மட்டும் கேட்டாலே நல்லா வைபாக இருக்கும். டான் மூவியில் வர பே சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பே கண்ணால் திட்டிடாதே ஏன்னா பே
பழசெல்லாம் மறந்து போயாச்சு. இப்போ ஒரு புது சாங் வந்திருக்கு, ஒரு 1000 வருடங்கள், அது சூப்பரா இருக்கு, கேட்டேன். அப்புறம் அவங்க அம்மா கூடலாம் இப்போ ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம்ல, அதுவும் சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்கு. அப்புறம் அவங்க அம்மா மீரா கிருஷ்ணன் மேமும் எனக்கு பிடிக்கும், நல்லா நடிப்பாங்க. முதல்ல நிறைய படத்துல அவங்கள பார்த்துருக்கேன், இப்போ வந்து ரீசெண்டாக எதுவுமே அவ்வளோ நடிக்கிறது இல்லை. இப்போ வர படங்கள்லாம் அவங்க அம்மா கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்கும். ஆதித்யா ப்ரோ, ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஆதித்யா வெரி ஆல் தி பெஸ்ட். இன்னும் நல்லா பாடுங்க, இதை கண்டினியூ பண்ணிக்கினே இருக்கணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆதித்யா. தேங்க்யூ. That's so sweet. That's so sweet. So sweet, so sweet. It feels very special. I think இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் and it makes me feel very overwhelmed. ஏன்னா நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், நம்மளுக்கான ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அது கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிற ப்ராசஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மேம். இந்த இடத்துல நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் நிறைய ஐ திங்க் இன்னும் நிறைய இது இருக்குது, டைம் இருக்குது. அதுக்கு இங்கே விஷ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐ திங்க் அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்தே ஆகணும். அண்ட் அதுக்காக தான் நான் இப்போ இண்டியுமே ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட சொந்த மியூசிக்குமே ஆரம்பிச்சிருக்கேன். படத்தில் வந்து நம்மளுக்குன்னு ஒருத்தங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஃபீல் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இந்த பர்சனுக்கு வந்து இந்த வாய்ஸ் வந்து லவ் பாட்டுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பாடுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் வந்து இண்டியை பார்க்குறேன். நம்மளுக்கு என்ன இசை பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், நாட் ஜஸ்ட் கமர்ஷியல். சிம்பிளான மியூசிக்காக இருக்கலாம், மக்கள் ரிலேட் பண்ணக்கூடிய மியூசிக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியுமே எனக்கு பாடணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் ஆன் மை ஓன் ரைட் நவ். அண்ட் அதுக்குமே நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் இனி ஒரு காலம் இண்டி காலம், ஸோ அதனால கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் வேற லெவலில் அந்த பீக்கை தொடணும். அம்மா வந்து குழந்தையா மாறி ரசிச்சாங்க. ஹவு ப்ரௌட் ஆர் யூ? ஹவு மச் ப்ரௌட் ஆர் யூ? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது யூஸ்வலாக இப்போ என்னோடய வீண ஷோஸ்லலாம் என்கிட்ட வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறவங்க எல்லாம் அபவ் 50, 45 அது மாதிரி தான் இருக்கும். சின்ன பசங்க வந்து ஆண்டி வந்து ஃபோட்டோ எடுக்கும். நம்ம கச்சேரிக்கு பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறாங்க சின்ன பசங்கன்னு பார்த்தா அண்ணன்கிட்ட கேட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி. மேம் அண்ணன் ஆதித்யா அண்ணன் சார், நம்ம அண்ணன் வச்சுக்கணும். அது என்னதான் இருந்தாலும் அம்மா அதை சொல்றப்ப அண்ணன்னு சொன்னாங்க, அதை நீங்க பிடிச்சீங்க பாத்தீங்களா? இன்ஸ்டா இளைய யுவதிகளின் இதய கூட்டுக்குள் இசை கவிதை எழுதி தினம் தினம் போடுகிறாய் மியூசிக்கல் நோட்டு. தங்கச்சிங்க அவங்க முறைக்கிறாங்க, உங்களை முறைச்சாங்க. இப்போ நான் பார்த்தேன். ஆக்சுவலாக பிளாக் ஷீப்னு நாங்கள் பேர் வைக்கிறப்ப முத போய் கூகுளில் தேடி பார்த்தோம் பிளாக் ஷீப்னா என்னென்னு. அதே தான், தண்டசோறு, ஒன்றுத்துக்கு உதவாதவன், வீட்டில் வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கவன். இந்த சூப்பர் சிங்கர் 9 டாப் 10 இருந்த சந்திரன், கிழக்கு வாசி சந்திரன் அவர். சத்யா ஏஜென்சிஸ் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். டைட்டில் ஸ்பான்சர் சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். பவர்ட் பை மெட்ராஸ் சாரீஸ்.